ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். நீங்கள் ஆமாம், சாம்சங் கேலக்ஸியில் A52, சாம்சங் கேலக்ஸி A52 பெரிய மொபைலுங்க. இது பெரிய மொபைலு, பாக்ஸோடு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே ரேட்டு மட்டுமே 8000 சொல்கிறான். நான் ஒரு ஃபோன் வந்து இதே மாதிரி ஃபோன் தான் டிஸ்பிளே போயிடுச்சு. சரி, ஒரிஜினல் டிஸ்பிளே போய் மாற்ற போனால் 8000 சொல்கிறான். நான் மொபைலே எவ்வளோ தெரியுமா? 6800 தான் போட்டிருக்கேன் இந்த மொபைலை. வெறும் 6800 தரேன். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமு, 128. ஒரிஜினல் டிஸ்பிளே மொபைலோட பக்காவாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு முறை கூட எதுக்காகவும் எந்த ஒரு இதுக்காகவும் நம்ம வந்து சர்வீஸ்க்குன்னு கொடுக்கல இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா, தெளிவாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட பியூட்டியே. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குல்ல, 6800 உங்களுக்கு வந்து ரெண்டாவது பேட்ரி எம்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நிற்கும் சார்ஜு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோனு சாம்சங் கேலக்ஸி A52 5G மொபைல் கிடையாது, 4G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6800, அதாவது 6800. சார்ஜரே உங்களுக்கு ஒரு 800 கிட்ட வரும். ஸோ அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னா ரேட்டு வந்து நியாயமான ரேட்டு தான். பார்த்து என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்க.